நம்ம இன்னைக்கு செய்ய பார்த்து கிச்சிலி ஊறுகாய். அதுக்கு நான் பாத்திரம் வச்சுருக்கேன். பால் பார்த்து வச்சுக்கலாம். ஸ்டவ் பார்த்து வச்சுக்கிறேன். இதில் 2 சொம்பு தண்ணி வைங்க. காய் ஆவச்சு 2 சொம்பு தண்ணி. ரெண்டு சொம்பு தண்ணி. இதுவும் காய். இது கிச்சிலி அதாவது சுகருக்குலாம் அவ்வளோ நல்லது. சுகர் பிபிக்கெலாம் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் நீங்கள் இதை அப்படியே போட்டு இதில் அவிச்சிடணும். எவ்வளோ நேரம் ஆகணும்? இது 10 நிமிஷம் 5 நிமிஷம் வடி இந்த காயை நம்ம கரண்டி காம்பு விட்டு நல்லா திருப்பி விடணும். இல்லைன்னா மேலும் கீழே வந்து இந்த வேவாட்டம் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இப்போ போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம தட்டை திறந்து காயை கலரி விடலாம். இப்போ அப்படியே போட்டாச்சு. வேகட்டும். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும்னு அப்புறம் நம்ம மேலே இருக்கிற காய் கீழே இருக்கிற காய் மேலே திருப்பி விட்டுடும். இப்போ காய் கொச்சிச்சு பாய் திருப்பி 5 நிமிஷம் ஆகுது. திருப்பி எடுக்கிற காய் பெருகி போகிறோம். கொச்ச உடனே நம்ம கேஸ் மீன் வச்சிடும். இது நல்லா பச்சையாக இருக்குதுல்ல, காய் வெந்த காய் வந்து கலர் மாறி இருந்து பாருங்க. தெரியுதா? கலர் மாறி இது பாருங்க. இந்த இது வந்து பச்சையாக இருக்கா, இது காய் கலர் மாறி இது பாருங்க. இதை கலர் மாறி நமக்கு வந்து என்ன பண்ணணும், காயை கலர் திருப்பி விடணும். கரண்டி திருப்பி விட்டு இதை திருப்பி விடணும். அப்போ மேலே இருக்கிற காய் கீழே இருக்கிற காய் மேலே. இது வந்து இந்த மாதிரி பச்சையாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் ஆகிடும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் காய் வெந்துக்குதுன்னு. இதில் திருப்பி விடலாம். ஒரே நேரம் விட்டு வைக்காதீங்க. ஒரே மாதிரி விட்டு வச்சிங்கன்னா கீழே இருக்கிறது வேவும் மேலே இருக்கிறது வேவாது. இது வேலை பாருங்கள். இது வெந்துக்குது பாரு. அதுமாதிரி அதுதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம காய் கலையில் விட்டிங்கன்னா அப்படியே விட்டுறாது. இது நல்லா வெந்துச்சு பாருங்க. கடையில் இருக்கிற காய் மேலே இருக்கிற காய் வேவலை. அதனால் திருப்பி விடுங்க. இப்போ இந்த காய் மேலேயும் காய் வச்சோம்னா நல்லா வெந்து திருப்பி விட்டேன். இப்போ இதுக்கப்புறம் மூட தேவை. இது திருப்பி போட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது எதுக்கு வேக வைக்கிறதுனா, இதில் அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த பால் மாதிரி வரும்ல, கிச்சிலிக்காயில் விறுவிறுப்பு அந்த பால் வரும். அந்த பால் தண்ணியில் வேக வச்சிடும். தண்ணியில் போயிடும். அது அந்த விறுவிறுப்பு போயிடும். அதுதான் கிச்சிலிக்காய் வேக வச்சு போடுறது. இது நல்லா நீங்கள் வேக வச்சுட்டு இந்த பாலெல்லாம் அதில் போயிட்டு பாருங்க. அதில் ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி வரும். அதில் போயிட்டு அதில் போயிட்டு பண்ணி நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி உப்பு வச்சு நம்ம வச்சு மூடி வச்சு 2 நாளைக்கு அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு வச்சிங்கன்னா எண்ணெயே இல்லை, ஆயில் இல்லாத நம்ம பண்ணுறதால இது நமக்கு சுகர் பிபி எல்லாத்தையும் சாப்பிடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா அதான் உப்பு நிறைய உப்பு ஊறுகாய் சாப்பிடாது நம்ம சுகர் இருக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த ஊறுகாய் சாப்பிட்லாம். ஊறுகாய் எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் இப்போ சுகர் இருக்கிறதால ஊறுகாய் உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்டருங்க. இந்த ஊறுகாய் நீங்கள் சாப்பிட்லாம். சுகர்காரருக்கு சரி யாரும் சாப்பிட்லாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு ஒரு வச்சு அப்படியே டப்பாவில் காய வச்சு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா காற்று போகாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். காய வச்சிட்டிங்கன்னா ஒரு பீஸாக எடுத்து உங்களுக்கு வேணுன்ற போது சாப்பிட்லாம். இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஊறுகாய் உங்களுக்கு தாளித்து தான் பிடிக்கலாம். நீங்கள் தாளிச்சிக்கலாம். அப்படியே போட்டு நம்ம செஞ்சு இதை வச்சு சாப்பிட்டோம்னா ஆயில் இல்லாத சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஐடியா. எங்கள் அம்மாலாம் இப்படி தான் போட்டாங்க. அது மாதிரி அப்படியே திருப்பி விட்டுனே இருந்ததான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். மொத்தத்தில் 1/4 ஹவர் ஆகும். 5 நிமிஷம் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா இது பாருங்க எப்படி நல்லா வெந்து போச்சு பாருங்க. இது மாதிரி எண்ணெய் மாதிரி வரும். இதில் அந்த இது பால் அது இருந்தால் நமக்கு கணரும் காய். இது இந்த வேகத்தால் இந்த ஆயில் அதெல்லாம் போயிடும். அந்த தண்ணியில் போயிடும். அப்புறம் நம்ம கட் பண்ணி உப்பு வச்சு சாப்பிடுவோம். ஊற வச்சு செஞ்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி பார்க்குறது. வெந்து போச்சு கொஞ்சம் நேரம் இருக்கும் பாருங்கள். நல்லா வெந்து போச்சு காய். இப்போ என்ன பண்ணோம், 8 காய்ங்க வீரில் விட்டு வச்சுக்கோங்க. வெந்து போச்சு நல்லா போதும். 1/4 ஹவர் ஆயிடுச்சு. திருப்பி விட்டு நமக்கு இது ஆயிடுச்சு. ஒரு காயை வெந்து போச்சு. வீரில் ஒரு அளவுக்கு வச்சு விடாது. பின்னி எடுத்து நல்லா வெந்து போச்சு. இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஒரு காயை எடுத்து இந்த மாதிரி போட்டுணும். பாருங்க ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி தண்ணி இது ஆயிடுச்சு. அது ஒன்று எடுத்து அதை போட்டு நல்லா வெந்து போச்சு பாருங்க. அப்படி வெந்த உடனே நல்லா வெந்து போச்சு. போட்டு
இப்போ நம்ம கட் பண்ணி உப்பு வச்சுக்கணும். இதில் அப்படியே உப்பு வச்சுக்கணும். தண்ணி இல்லாமல் அது வெறும் அந்த காய் மட்டும் எடுத்துக்கணும். ஆமாம், தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. கீழே ஊற்றிடணும் தண்ணி. இப்போ நம்ம உப்பு வைக்கிறோம் இல்லையா, அந்த இது கிச்சிலிக்காய் ஊறுகாவா? இது கிச்சிலிக்காய். நார்த்தங்காய் இதே மாதிரி இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். நார்த்தங்காய் வேற, இது கிச்சிலிக்காய். நார்த்தங்காயை நார்த்தங்காயை ஒரு வாட்டி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நார்த்தங்காய் இது கிச்சிலிக்காய். நார்த்தங்காய்ன்றது இதே மாதிரி இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். தோல் அது கனமாக இருக்கும், இது தோல் லைஸாக இருக்கும். கிச்சிலிக்காய்ன்றது நார்த்தங்காய்ன்றது பெருசு பெருசாக இருக்கும். இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. நார்த்தங்காய் வளர்கிறதுக்கு முன்னாடி அதுவும் சின்னதாக தானே இருக்கும்? சின்னதாக தான் இருக்கும். காய் வித்தியாசம் இருக்குல்லப்பா. இது மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடணும். இது யூஸ் பண்ணக்கூடாது, இந்த தண்ணி வேஸ்ட். இப்போ இந்த காயை நம்ம கொஞ்சம் ஆட்டணும். நம்ம கட் பண்ணி இதில் உப்பு வைப்போம், அதை காமிக்கிறேன். இது ஆட்டும். இப்போ வேக வச்சு காய் ஆறிச்சு. இப்போ நல்லா இப்போ ஆறினோடனே இப்போ நம்ம இதை கட் பண்ணி உப்பு வைக்கணும். இது பாருங்க. பாதியாக தான் அரிக்கணும். ஃபுல்லாக அரிஞ்சிட்டா அது பேத்துன்னு வந்துடும் இல்லையா. பாதி அரிக்கணும். பாதி அரிக்கணும் ப்ளஸ் மாதிரி. ஆமாம், இது மாதிரி அரிஞ்சிட்டு உப்பு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு வைக்கணும். இதில் நாலு பக்கம் வச்சு கல் உப்பு நிறைய உப்பு போட்டுறாதீங்க. ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா கரைச்சி போயிடுவோம். மீடியமாக திட்டமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உப்பு நல்லா இருக்கும். இது மாதிரி வச்சுக்கணும். நல்லா குழம்பு இது மாதிரி வச்சுக்கணும். வச்சு இப்போ நம்ம இது பாத்திரத்தில் இப்படி வச்சுக்கணும். முழுசாக இது மாதிரி பாத்திரத்தில் இப்படி முழுசாக வச்சுக்கணும். இது மாதிரி வச்சுக்கணும். இப்போ அடுத்த காய்க்கணும். இது மாதிரி ப்ளஸ் மாதிரி அரிஞ்சு கொஞ்சம் உப்பு வைக்கணும், அவ்வளோதான். நடுவில் வச்சுக்கணும் உப்பு. இது மாதிரி அரிஞ்சிங்கன்னா அப்படியே வச்சுட்டு அதில் உப்பு ஊறும். அப்படியே ஊறும். இப்படியே இது மாதிரி வச்சுக்கணும். ஊறுகாய் பொறுத்து சிம்பிள் தான். இந்த ஊறுகாய் கிச்சிலிக்காய் ஈஸியாக போட்டுடணும். வேக வச்சு நம்ம வடிகட்டிட்டு அப்படியே உப்பு வச்சு நம்ம ஊற வச்சுட்டோம். 2 நாள் ஊறட்டணும். அப்படியே ஊற வச்சுருங்க உப்பு வச்சு. கிச்சிலிக்காய் விற்கிற இடத்துல கிச்சிலிக்காவா நார்த்தங்காவான்னு எப்படி கண்டுபிடிக்குது? தெரியும், அது பெருசாகவும் தோல் கனமாக இருக்கும். அது அவங்க உரிச்சு பார்க்கலாம் விட மாட்டாங்கல்ல. விட மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்களே சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. முக்கியம் கேட்டால் சொல்லுவாங்க. இது கிச்சிலிக்காயா நார்த்தங்காயா நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க. தெரியல உங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க. இது பாருங்க, இதுமாரி வச்சுக்கணும். வச்சு வேண்டியதான். எது நல்லது? கிச்சிலிக்காய் ஊறுகாய் நல்லதா நார்த்தங்காய் ஊறுகாய் நல்லதா? ஒரு காய் நல்லதா. நம்ம என்ன கிச்சிலிக்காய் சாப்பிட்டா இது எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லது. கிச்சிலிக்காய் ஊற வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டு அப்படியே இருக்கும். தயிர் சாதம், மோர், சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த ஊறுகாய் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சோறு கூட எல்லாத்துக்குமே சரி. தண்ணி சாதம் மட்டும் என்ன, சாம்பார் சாதம் சூப்பராக. அதே நோய் கஞ்சி குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, நோய் கஞ்சி வச்சு குடிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி நேரத்துக்கு கூட இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் நல்லா பழகிடுச்சின்னா அந்த நோய் கஞ்சி சாதத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஜுரம் சோறுன்னு கொடுக்கலாம். புதுசாக கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் பழகட்டும் ஊறுகாய் கொடுக்கலாம். புது ஊறுகாய் கொடுக்கக்கூடாது. புதுசாக இப்போ போட்ட உடனே சாப்பிடாது. இது கொஞ்சம் 10-15 நாள் ஆகி பழகிடுச்சுன்னா அப்புறமா சாப்பிடணும். எத்தனை நாள் காய வைக்க வேண்டியது இருக்கும்? இது 4-5 நாள் காய வைக்கணும். காஞ்சி ஓடு மாதிரி ஆகிடும். நல்லா காஞ்சி ஓடு மாதிரி ஆகிடுச்சு. எடுத்து போட்டு கண்ணாடி பாட்டில் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். உப்பு வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஏன் சால்ட் யூஸ் பண்ணக்கூடாதா? சால்ட் யூஸ் பண்ணுறது அது அடையாளம். கல் உப்பு தான் கரெக்டாக நமக்கு தெரியும். ஊறுதா இல்லையா. இந்த இதுமாரி வச்சு நீங்கள் அப்படியே வச்சுட்டே இருந்தால் குளிக்கு நம்ம விட்டோம்னா வெந்தவழியில் பாருங்கள் எப்படி வச்சு பாருங்கள். வெந்தவழியை விட்டுதா
அதுக்கு வெந்தயம் வச்சு அதை குறுக்கில் அரிஞ்சிக்க வேண்டியதான். இதெல்லாம் நடுக்கில் அரிஞ்சிருக்காங்க. ஏன்னா எந்த பக்கம் வீட்டில் விடுதோ அந்த பக்கம் அரிஞ்சினா தான் அது பத்த பீஸ் பீஸாக நீட்டாக வரும், உங்களுக்கு வாட்டமாக இருக்கும். எப்படி வச்சு வச்சுக்கணும். அதனால ரொம்ப சொல்கிறது அதுதான். கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படியே கிடக்கும். இந்த ஊறுகாய் எதுக்கு போட்டு வச்சுக்கிறோன்னா, ஆயில் இல்லாத நம்ம சாப்பிட்டாலும் உடம்பு தெருவில் வராது. எப்போதும் சாப்பிடலாம். இந்த ஊறுகாய் போட்டு வச்சுக்கணும்னா இதை பாருங்கள் எவ்வளோ நாளும் கெட்டு போகும். நல்லா காய வைக்கிறது தாங்க. நீங்கள் நல்லா காய வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ மழை டைமில் போடக்கூடாது ஊறுகாய். வரும்போது நீ போட்டு வச்சோம்னா பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி மழை டைமில் தான் இப்போ நம்ம குளிக்க வச்சுட்டு காலையில் எடுத்து காய வச்சிடணும். காலையில் காய வச்சு நம்ம ஒரு வாரத்துக்கு காய வச்சிட்டோம்னா அந்த ஊறுகாய் நல்லா கெட்டு போகிறதுக்கும். இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி பூர்ணம் கொடுத்த மாதிரி ஆகிடும், உள்ள ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் சரியாக காய வைக்கலன்னா இது உள்ளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பூர்ணம் கொடுத்து போயிடும். அப்போ என்ன பண்ணுறது? ஆமாம், அப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ ஏதாவது கெட்டு போதாலும் நம்ம தான் சொல்கிறோமே காய வச்சுக்கணுன்றத. கெட்டு போயிடும் தான் காய வைக்கணும். பூர்ணம் ஊற்றுச்சுன்னா பூர்ணம் மூக்காது. பார்க்குறீங்களா இப்போ நம்ம டெய்லி பார்த்து காய வைக்கும்போது பூர்ணம் மூக்காது. மழை காலமாக இருந்தோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் காய வைக்க வேண்டியதான். இதெல்லாம் எடுத்து வச்சிடும். அவ்வளோதான். எல்லாத்தையும் உப்பு வச்சாச்சு. நம்ம என்ன பண்ணணும், வச்சா இந்த தண்ணி இது பாருங்க. இதை வந்து காய் அந்த அரிஞ்ச சாறு, கிச்சிலிக்காவுடைய சாறு எதனா இதை ஊற்றிடுங்க. நாளைக்கு காலைல வெயிலில் வைக்க வேண்டியது. இதை அப்படியே எடுத்து வச்சிடணும். காலையில் தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். காலையில் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம வெயிலில் வச்சு காய வச்சிடணும். தட்டில் வச்சு காய வைங்க. துணி போடக்கூடாது. தட்டில் வச்சு காய வச்சோம்னா அந்த சாரெலாம் இருந்தால் அந்த தட்டில் உப்பு வச்சாச்சா, உப்பு வச்சு மூடி வச்சு நல்லா என்ன பண்ணோம், குளிக்க வச்சிடணும். இது நல்லா கொஞ்சம் பொறுத்து வச்சு ஒரு ஹவர் பொறுத்து கொஞ்சம் குளிக்க விடுங்க. குளிக்க விட்டா அப்போ ஒன்றை மாதிரி கலந்து வரும், உப்பு கலந்து வரும். காலையில் எடுத்து இந்த மாதிரி தட்டில் எடுத்து இந்த தட்டில் வச்சு நம்ம காய வைக்கணும். அதில் ஒன்று எடுத்து உண்டை வச்சு நம்ம தட்டு வச்சு காய வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் வர தண்ணி, அந்த தண்ணி அதில் இருக்கும். தண்ணியோட காய வைக்கணும். தண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு இது மாதிரி வச்சு நீங்கள் காய வைக்கணும். இந்த மாதிரி ஒன்றுனா காய வச்சுட்டிங்கன்னா நல்லா குளிக்க வச்சுட்டு மீதி பேலன்ஸ் தண்ணி தான் இதில் வந்து இருக்கும். தனியாக வச்சுக்கணும். அதில் ஒரு வாரம் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்ச உடனே நம்ம காய வச்சு திரும்பி அதிலே போட்டணுமா? காய வச்சு அந்த தண்ணி எடுத்து இதிலே போட்டணும். தண்ணியிலே போட்டு குளிக்க வச்சுக்கணும். ஒரு வாரம் காய வச்சோடனே அந்த தண்ணி இழுத்துக்கும். அதில் காய வச்சு நம்ம போட அந்த தண்ணி அது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா காஞ்ச உடனே ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு மூடி வச்சுன்னா எப்பவும் சாப்பிடும். இவ்வளோதான், மேலே முடிஞ்சு போச்சு. காஞ்ச உடனே காட்டுறேன். இதுக்கப்புறம் இப்போ இது ஊறுகாய் போட்டு 5 நாள் ஆகுதுப்பா. வேக வச்சு 2 நாள் வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம் உப்பு வச்சு. இப்போ 3 நாளாக அது காய வச்சுருக்காங்க. எப்படி இருப்பாங்க. இன்னும் ஒரு 4 நாளைக்கு காய வச்சோம்னா இதேமாரி தட்டில் வச்சு காய வச்சு அந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், டப்பா தண்ணியில். இப்போ இதுமாரி வச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ போட்டு 3 நாளாக அது ஊற வச்சு காய வச்சு 3 வாட்டி காய வச்சுருவேன். இன்னும் ஒரு 3 நாளைக்கு காய வச்சிட்டிங்கன்னா அப்படியே எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். இப்போ இது ஊறுகாய் போட்டு ஊறுகாய் காய வச்சு 1 வாரம் ஆகுது. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா காய வச்சு இன்னும் ஒரு 4 நாள் காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நல்லா காய வச்சு போட்டிங்கன்னா இதுதான் கிச்சிலி ஊறுகாய். இது சுகர், பிபி யார் ஒரு நாள் சாப்பிட்லாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.